நம்மெல்லாம் உறுதி எடுப்போம். என்ன ஏ பார் ரம்ஜான் ஆயா तो पूरा रोजा रख डालना बा 30 भी रख डालना 30 வந்தா 30 வச்சிரணும் 5 வேளை தொழுகைக்கு போயிடணும் ஜமாத்தோட தொழுதணும் வாக்குறுதிகள் நம்ம மனசுல வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நம்ம என்ன செய்வோம்? வாக்குறுதிகள் யாருக்கு கொடுக்கிறோம்? இது அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறோம். நான் 30 நோன்பை வச்சிருவேன், இந்த முடிஞ்ச அளவுக்கு நான் அதிகமாக சதகா கொடுப்பேன், என்னுடைய ஜக்காத்தை சரியாக நான் கணக்கிட்டு கொடுத்து விடுவேன், என்னுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ. காரணம் ரமலான் என்பது புனிதமான வாரம். எனவே ரமலான் வந்துவிட்டால் ஒரு முஸ்லீம் அடையாளப்படுத்தப்படுகிறான். யாபா ரம்ஜான் மைன மஜா ஐசா பேட்கோ சாப்பித்தானா அப்படின்னு என்ன செய்வா கேட்பான். எப்பவுமே கேட்டது கிடையாது. ஏன் அப்படி? மக்கள் ரமலான் என்று சொன்னால் அந்த கண்ணியம் என்பது இருக்கிறது. வாக்குறுதிகள் பல வரும். வாக்குறுதிகளை எடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். குர்ஆன் நமக்கு சொல்லித்